ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சும்மா செம்மையாக ப்ரான் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு நான் சொல்கிற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மேலே ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவன் தான், அவன் எல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் நீங்கள் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் லைட்டாக சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நம்மளை மாதிரி டப்புலாம் சூடாகாதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். தென் கருவேப்பிலை இறக்குங்க. அவன் இல்லாமல் எப்படி ஆக்சுவலாக பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கருவேப்பிலை போட்டாலே போதும். அது கொடுக்குற டேஸ்ட்டு வேறு எதுவும் கொடுக்காதுங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணுவோம். எங்கடா அவன் இன்னும் வரலையே, இதோ வந்துட்டானே. ஆனியனை இறக்கியாச்சா? இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறேன்ற பேரில் அது தீய விட்டுறாதீங்க. கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்து பொன்னிறமானதும் நம்ம கதைக்கு உண்டான மசாலாவை இறக்கணும்லங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். புருஷன் பொண்டாட்டியுமே ஒத்துமையாக இருப்பாங்க. அவன் நம்ம நான்வெஜ்ஜே இல்லை. இப்போ வருவான் பாருங்கள். என்னடா அழக்கானோ இதோ வந்துட்டானே. இது இல்லாமல் கதையே இல்லைங்க. ஓகே, இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தென் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறம் தான் தக்காளி இறக்கணும். இதோ வந்துட்டானே. ஓகே ஃபைன், நம்ம தக்காளியும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கைப்பக்குவம் இருக்கும்ல. நம்ம என்ன தான் 10 வீடியோ பார்த்தாலும் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம செய்கிற மாதிரி தான் வரும். அதை தலைவன் வந்துட்டான். இவன் இல்லாமல் எதுவுமே இல்லை. இவனை கண்டி நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2-3 கரண்டி எக்ஸ்ட்ரா இறங்கும். அப்புறம் டயட்டு, கொலஸ்ட்ரால் எல்லாம் தள்ளி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி இவனை முடிப்போம். நல்லா கலரை விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, தண்ணி எண்ணெய்லாம் தெரியறதுக்கான டைம் இருக்குது. இப்போ தண்ணி தான் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நானும் போடுவேன். கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக இருக்குது, பட் நம்ம ஃபயரில் மடமடன்னு வராது. ஓகேவா? நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய டேஸ்ட்டில் வெறும் மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா வேணும்னாலும் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டுட்டு கலரி விடுங்க. கலரினதும் அது நல்லா கொதிக்கிறது பார்த்தாலே தெரியும். ஆஹா, இந்த வாசனையிலேயே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்னடா சமைக்கிறீங்கன்னு கிச்சனை எட்டி பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் அவங்க கூட போராடுறதுக்கு இதை மறந்துடாதீங்க, இதை தீய வச்சிடாதீங்க. ஓகே, நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னடா வந்துடுச்சு. எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கலரை விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் சாப்பாடு எவ்வளோ இறங்குதுன்னு கூட தெரியாது.